வந்து இந்த வருடம் முழுதும் ஆராதனை குறித்து நம்ம தியானித்துட்டு இருக்கிறோம். அநேக பாத்திரங்கள் எப்படி தேவனை ஆராதித்தார்கள் என்று ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்ம இங்கே கடந்து வரும்போது நம்ம அதை அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். எப்படி நம்ம ஆராதிக்கணும் துதிக்கணுன்றதை நம்ம கேட்குறோம். இன்றைக்கு வந்து அப்படியாக நம்ம ஒவ்வொருவரும் வந்து அவரால் உருவாக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் நாம மாத்திரம் இல்லை, அனைத்து படைப்புகளும் அவரால் தான் உருவாக்கப்பட்டது. அப்படியாக நம்ம வந்து சூரியன், சந்திரன், விண்மீன்கள் எல்லாமே வந்து அவரால் தான் உண்டாக்கப்பட்டது. அதனுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதன காலத்தில் கரெக்டாக அது செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் மனிதராக நாம தான் என்ன பண்ணுறோம், அவரை நாம் துதிக்க பல நேரங்களில் நம்ம மறந்துடுறோம். அவர் நம்ம எதற்காக அவர் படைத்தாரோ அதை நம்ம செயல்பட நாம் மறந்துடுறோம். ஆனால் வந்து இயற்கையோட காரியங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் அதனுடைய செயலை கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சூரியன் அது எப்போ உதிக்கணுமோ அது கரெக்டாக உதிக்குது. அதே போல் இரவில் நிலவு, அது விண்மீன்கள் எல்லாமே அதனுடைய காரியங்கள் அவர் கடவுள் எப்படி படைத்தாரோ அது எல்லாவற்றையும் கரெக்டாக செய்கிறாங்க. ஆனால் மனிதராகிய நாம தான் வந்து அவரை நம்ம பல நேரங்களில் துதிக்க மறந்துடுறோம். திருப்பாடல் 139:14 நாமோ பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நம்ம எப்படி பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறோம், நம்ம அவரை நம்ம ஆராதிக்காமல் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம துதிக்காமல் ஆராதிக்காமல் நாம் இருக்கிறோம். நாம் பல நேரங்களில் அவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனைகளையும் நாம் மறந்து விடுகிறோம். கொடுக்க வேண்டிய நேரத்தையும் என்ன பண்ணிடுறோம், தவற விட்டுறோம். நாம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை நம்ம குறித்து வைத்திருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க மாட்டோம். அப்போ கடவுளுக்கு நம்ம அதை செயல்படுத்த நம்ம மறந்துடுறோம். திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நம்ம பார்க்கலாம். 24 மூப்பர்களும் அரியணையில் வீற்றிருக்கும் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். அவர் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீ தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். ஒவ்வொருத்தரும் வந்து அப்படிதான் படைக்கப்பட்டு அவரை விண்ணுலகில் என்ன பண்ணுறாங்க, அவரை ஒவ்வொரு நிமிடமும் 24 மணி நேரமும் அவர் என்ன பண்ணுறாங்க, ஆராதித்து கொண்டே இருந்தாங்க. படைக்கப்பட்ட அனைத்தும் வந்து அவரை ஆராதித்து கொண்டே இருந்தார்கள். எபேசியரில் 1 அதிகாரம் 4-12 வசனங்களை நம்ம பார்க்கலாம். நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம் கிறிஸ்து வழியாக தெரிந்தெடுத்தார். 12வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னா, இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். அப்போ தாயின் கருவில் உருவாகும் என்ன பண்ணியிருக்கார், ஒவ்வொருவரையும் என்ன பண்ணியிருக்கார், கடவுளை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் எதற்காக நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார், அவரை நம்ம பாடி துதித்து அவருடைய திருவுளத்தை நம்ம நிறைவேற்றணுன்றதுக்காக தான் கடவுள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறாரு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உலக காரியங்களுக்கு தான் அதிகமான நம்மளுடைய காரியங்களை செய்துட்டு அதுக்கு நம்ம ஆராதிக்க துதிக்க நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு என்ன பண்ணுறோம், ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். அதே போல தான் அன்று இஸ்ராயல் ஜனங்களும் என்ன பண்ணாங்க, அடிமைத்தனத்திலிருந்து வாழ்ந்த மக்களை இருந்து அவங்களே என்ன பண்ணார், மோசே மொழியாக எப்படி வழிநடத்தி கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்பட்டதோ அப்படியாக தான் நம்மளோட இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை அவருடைய கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொருவரையும் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கார். எதற்காக நம்மளை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நம்மளை அவரை ஆராதித்து நம்ம அவரை புகழ்ந்து பாடணுன்றதுக்காக தான் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். திருப்பாடல் 66 அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை பார்க்கலாம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். அதிலே எசையா 48:11 பிற்பகுதியில் நம்ம வாசித்தோம்னாக்க,
என் மாட்சியை நான் எவருக்கும் விட்டு கொடேன் அப்படின்றாரு. நாம் மூவொரு தேவனை மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். பல நேரங்களில் என்ன பண்ணுறோம், நம்ம மனிதர்களை பெருமைப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அவர்களை நம்ம ஒரு சில நேரங்களுக்கு அவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ நம்ம யாரை மாத்திரம் தான் ஆராதிக்கணும்னு கடவுள் நம்மக்கிட்ட விரும்புகிறாரு, அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். அவரை மாத்திரம் நம்ம சார்ந்து அவரே நம்ம ஆராதிக்கணுன்றதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. திருப்பாடல் 96 2-4 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவரையே போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், ஏனெனில் ஆண்டவர் மாட்சிமிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்குரியவர் அவரே. அப்போ அவர் முன்னிலையில் நம்ம நிற்பதற்கு யாருக்குமே என்ன இல்லை, தகுதி கிடையாது. ஃபுல்ஃபீட்டில் நிற்கிறது கூட நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் தகுதிப்படுத்துகிற தேவன் யார் ஒருவர்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவருடைய இரத்தத்தினால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு நாம் அவரை ஆராதிக்க துதிக்க நம்மளே நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியாக சுத்திகரித்து நம்ம ஆராதிக்கணும்னு கடவுளுடைய வாஞ்சியாக இருக்கிறது. அப்படியாக நம்ம ஆராதிக்கணும் தான் கடவுளும் அதை விரும்புகிறாரு. திருப்பாடல் 29வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, இறைவனின் மைந்தரே மாட்சிமையும் வலிமையும் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள், ஆம் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள், ஆண்டவரின் பெயரை மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள், தூய மாட்சி இலக்கும் ஆண்டவரையே வழிபடுங்கள். தேவனை தொழுது கொள்வதற்கு நம்ம பல அலங்காரங்களை செய்துக்கிட்டு வரோம். அவர் எதிர்பார்க்கறது உலக அலங்காரத்தை அல்ல, நம்மளுடைய ஆவிக்குரிய அலங்காரங்களை தான் அவர் எதிர்பார்க்குறார். நமக்குள்ள நற்குணங்கள், நற்செயல்கள், நமக்கு நன்மை, நமக்குள்ளே இருக்கிற தாழ்மை, நம்ம எப்படிப்பட்ட தாழ்மையோடு நம்ம நடந்துக்கிறோம், நம்ம நன்மைக்குரிய காரியங்களை நம்ம செய்கிறோமா, அப்படியாக நம்ம ஆவியோடும் உண்மையோடு நம்ம அவரை தொழுது கொண்டு தான் கடவுள் நம்மக்கிட்ட விரும்புகிறார். விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், பார், நீ எகிப்திற்கு திரும்பி சென்ற பின் நான் உன் கையில் ஒப்படைத்துள்ள எல்லா அருசெயல்களையும் பார்வோன் முன்னிலையில் செய்து காட்டு. நான் அவன் இதயத்தை கடினைப்படுத்துவேன், அவன் மக்களை போக விட மாட்டான். நீ பார்வோனிடமும் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இஸ்ராயேல் என் மகன், என் தலைப்பிள்ளை, நான் உனக்கு கூறிவிட்டேன், என்னை வழிபடுமாறு என் மகனை போகவிடு. அவனை அனுப்ப நீ மறுத்துவிட்டால் நானோ உன் மகனையோ உன் தலைப்பிள்ளையோ வெட்டி வீழ்த்த போகிறேன் என்று சொல்வாய் என்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கடவுளுடைய மாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். கடவுளுடைய மாட்சி எப்படி நம்ம மோசே வழியாக எப்படி அவர் வழிநடத்தப்பட்டார் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். இஸ்ராயல் ஜனங்கள் அடிமைத்தளத்தில் இருந்தாங்க. இஸ்ராயல் மக்களுடைய அழுக்குழலை கேட்டு என்ன பண்ணுறாரு, மோசையை தெரிந்தெடுத்து அவர் அங்கே அனுப்பி எப்படி அவர் 10 வாதைகளை அங்கே பார்வோன் அந்த எகிப்து தேசத்தில் கொடுத்து அந்த வாதைகள் மத்தியில் அந்த இஸ்ராயல் மக்கள் எப்படி அந்த அற்புதங்களை அதிசயங்களை காண செய்கிறார். அப்போ தான் அவர்களுக்குள்ளே அந்த நமக்கு இவ்வளோ அற்புதம் செய்கிற தேவனை நாம் போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வாஞ்சையை ஊற்றப்பட்டு அவர்களுக்கும் அங்கேருந்து அவர் அழைத்து வர்றார். ஆனால் பார்வோனுடைய இது எப்படி இருக்குது, ஒவ்வொரு வாதையும் அவர் அனுப்பும் போது என்ன பண்ணுறான், அவன் கடினப்பட்டு நான் அனுப்ப மாட்டேன், நான் உங்களை ஆராதிக்க நான் அனுப்ப மாட்டேன், எனக்கு இங்கே வேலைக்கு நிறைய ஆட்கள் தேவை அப்படின்னே சொல்லி என்ன பண்ணுறான், அவன் அனுப்ப மாட்டேன்றான். அப்போ அந்த கடினப்பட்ட இதயத்தை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு, மோசை மூலமாக அவர் வழிநடத்தப்பட்டு அது வாதைகளை கொடுக்க அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு அந்த அடுத்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வாதை இருக்கும், அடுத்த நாள் சரி நான் அனுப்புகிறேன் அப்படின்னு திரும்பவும் என்ன பண்ணுறான், அதுலேருந்து அவருக்கு விடுதலை கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் அவன் இதே கடினப்பட்டு போயிடு. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அவனுடைய இது என்ன பண்ணுது, கடினப்பட்டு போய் கடைசியாக அந்த 10வது வாதையில் தலைமகன் முழுவதும் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற வீடுகள் முழுவதும் அழிக்கப்படுறதை நம்ம பார்க்கலாம். அப்படியாக
அது அழிக்கப்படும் போது மாத்திரம்தான் அவனுடைய இருதயம் என்ன பண்ணுது, நாம் வந்து அவங்கள அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவன் வரான். அப்படியாக அனுப்பும்போது அப்போ நம்மளுக்கும் வந்து பாலைவனம் போன்ற பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நமக்குள்ள ஒரு வெறுமை, தனிமை எல்லாமே இருக்கும், வறட்சியான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும், அவரை நம்ம கரம் பற்றி பிடித்து அவரை ஆராதித்து துதிக்க 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 நம்மளை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதே போல் செங்கடல் போன்ற பிரச்சனைகள், நம்ம வந்து அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறதை திறக்கிற தேவன் நமக்காக என்ன பண்ணுறாரு, யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்மளுடைய நம்ம என்ன பண்ணணும்னாக்க, நம்ம இதயம் என்ற வாசலை அவருக்கு திறந்து கொடுக்கணும். திறந்து கொடுத்து அவரை ஆராதிக்க துதிக்க 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 நமக்கு எதிரிகளுடைய போராட்டங்கள், சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு நாம் ஜெயம் எடுக்க முடியும். அவர் வந்து என்ன பண்ணுறவர், செயலில் வல்லவர். அவர் சொன்னது ஒரு நாளும் நடைபெறாமல் போகாது. அவர் வந்து சொல்லிட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுகிற தேவனே கிடையாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்மக்கிட்ட அவருடைய சமூகத்தை அதிகமாக தேடணும்னு தான் கடவுள் இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் கேட்குறாரு. அவரை துதித்து மகிழ்ந்து ஆராதிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை என்னும் பயணத்தில் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க நமக்கு செய்ய வல்லவர் அவர் ஒருத்தர் மாத்திரமே. அப்பா, இந்த நேரத்தில் அப்பா நான் என்ன பேசணும்னு நான் நினைச்சிட்டு வந்திருந்தாலும் அப்பா, நீர் இந்த இடத்துல நீர் பேசினீரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மீதி நேரம் நீரே ஆளுகை செய்து நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.